சென்னை எண்ணூரில் வெள்ள நீரில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் எண்ணெய் அகற்றும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒருத்தர் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. முழு விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். அமைச்சரிடம் பொதுமக்கள் என்ன கூறினார்கள், அதற்கு அமைச்சர் என்ன பதிலை உரைத்தார்? முழு விவரங்களில். வணக்கம். சென்னை எண்ணூரில் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய கொசத்தலை ஆற்றில் கச்சா எண்ணெய் படர்ந்துள்ளது. இதை அகற்றக்கூடிய பணியில் கிட்டத்தட்ட 5வது நாளாக இன்று மீனவர்கள் மீன்பிடி படகுகளுடன் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிபிசிஎல் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளும் இங்கே பணியாற்றி வருகின்றனர் 5வது நாளாக. இதனை நேரடியாக வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்து ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக எண்ணூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் கீழே அவருக்கு விரிவாக வரைபடம் அமைக்கப்பட்டு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக எது போன்ற கருவிகள் வைத்து இது கச்சா எண்ணெய் படம் அகற்றப்பட வருகிறது என்பது குறித்து விரிவாக அதிகாரிகள் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தரப்பிலும் நேரடியாக வந்து மீனவர்கள் சந்தித்து அவரிடம் குறைகளை கேட்டிருந்தார். எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது, எது போன்ற வகையில் இந்த சூழல் உருவாகியுள்ளது என்பது குறித்து நேரடியாக மீனவர்கள் தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விரிவாக விளக்கினார். அவருடன் தமிழக அமைச்சர் திரு சி.வி. மெய்யநாதன், அதே போல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் சுப்ரியா சாகு, அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் பல்வேறு அதிகாரிகள் உள்ளனர். தொடர்ந்து இங்கே கச்சா எண்ணெய் அகற்றக்கூடிய பள்ளத்தில் அவர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மழையால் மற்றும் இந்த கச்சா எண்ணெயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வழங்குகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். சென்னை எண்ணூரில் வெள்ள நீரில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் எண்ணெய் அகற்றும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.